தமிழகத்தில் மருத்துவ படிப்புகளில் சேர 43,000 மாணவர்கள் விண்ணப்பம். ஆகஸ்ட் 19ஆம் தேதி தரவரிசை பட்டியல் வெளியீடு. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வயநாட்டுக்கு சென்றார் பிரதமர் நரேந்திர மோடி. சேத பகுதிகளை ஹெலிகாப்டரில் பார்வையிட்டு ஆய்வு. பாதிக்கப்பட்ட மக்களையும் சந்தித்து ஆறுதல் கூறினார். கல்வி உரிமை சட்ட இடஒதுக்கீட்டின் கீழ் ஏழை மாணவர்களுக்கு 25% இடங்களை கட்டாயம் வழங்க வேண்டும் என்று தனியார் பள்ளிகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. சிறந்த தனியார் பள்ளிகளில் படிக்கும் உரிமை ஏழை குழந்தைகளுக்கும் உண்டு என்றும் நீதிமன்றம் கருத்து. கிழக்கு காசாவில் புலம்பெயர்ந்த மக்கள் வசிக்கும் பள்ளியை குறிவைத்து தொழுகையின் போது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல். 100க்கும் மேற்பட்டோர் பலி, பலர் படுகாயம். கடந்த 10 மாதங்களாக நீடித்து வரும் இந்த போரில் இதுவரை 40,000 பாலஸ்தீனர்கள் உயிரிழப்பு. மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கர் எதிர்க்கட்சி உறுப்பினர்களை தரக்குறைவாக பேசுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர இந்தியா கூட்டணி திட்டம். இத்தீர்மானத்திற்கு 87 உறுப்பினர்கள் கையெழுத்திட்டுள்ளதாகவும் தகவல். சென்னையில் வரும் 31ஆம் தேதி அரசு நடத்தவுள்ள கார் பந்தயத்திற்கு எதிராக அதிமுக வழக்கு. பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் என்பதால் அவசர வழக்காக விசாரிக்கவும் வலியுறுத்தல். மணிக்கு 1000 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் ரயில் வெற்றிகரமாக சோதனை செய்தது சீனா.